ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள்லாம் நல்லா இருக்கிறோம். இன்னைக்கு வீடியோவில் டக்கு டக்குன்னு ஓடின ஒரு 4 நாளோட கிளிம்சஸ் தான் மொத்தமாக டுகெதராக ஒரு வீடியோவாக எடுத்து போட்டிருக்கிறேன். என்னோட சின்ன பையனோட பர்த்டே செலிப்ரேஷன் vlog தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். என்னோட சின்ன பையனுக்கு இது 8th பர்த்டே. அவனுக்கு வந்து May 3rd பர்த்டே. அதுக்கு ஒரு 3 நாள் முன்னாடி செவ்வாய்க்கிழமையிலேருந்து நான் வந்து ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பர்த்டேக்கு டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து முதலே வந்து ஆன்லைனில், அப்புறம் அப்பப்போ கடைக்கு போகும்போதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஐட்டமாக வாங்கி வச்சுருந்தேன். இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போது எங்களோட பர்த்டே டைம்லாம் இந்த மாதிரி பார்ட்டி வச்சோ கேக் கட் பண்ணியோ பெருசாக செலிப்ரேட்லாம் பண்ணது கிடையாது. அப்பா வந்து பர்த்டேக்கு வந்து ட்ரெஸ் எடுத்து தருவாங்க. ஸ்கூலில் நம்ம கூட படிக்கிற பசங்க எத்தனை பேரோ கரெக்டாக அத்தனை சாக்லேட்டு எண்ணி எடுத்துகிட்டு போவேன். கிளாஸ் டீச்சருக்கு மட்டும் 2 சாக்லேட்டு, அது சாதா சாக்லேட் தான், ரொம்ப பெருசாக டெய்ரி மில்க் அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க. கேராமில்க் இல்லை ஆசை சாக்லேட்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி சாக்லேட் தான் நாங்கள் எடுத்துகிட்டு போவோம். வீட்டில் வந்து அம்மா கேசரி பண்ணி தருவாங்க. இவ்வளோதான் பர்த்டே செலிப்ரேஷன், சிம்பிளாக தான் போகும். இப்போல்லாம் பசங்க வந்து செம்ம கிளவரு. தன்னோட பர்த்டேக்கு கவுண்ட் டவுன் அவங்களே பண்ணிக்கிறாங்க. அப்புறம் கேக் எங்கே வாங்கணும், கிஃப்ட்டு என்ன நம்ம வாங்கி கொடுக்கணும், இதெல்லாமே அவங்களே சொல்லிக்கிறாங்க. பட் நாங்கள்லாம் வந்து கேட்ட மாதிரியே வாங்கிலாம் கொடுக்க மாட்டோம். கொஞ்சம் டைம் எடுத்து அவங்களுக்கு லேட் பண்ணி தான் வாங்கி கொடுப்போம். என்னோட சின்ன பையனுக்கு வந்து பர்த்டே செலிப்ரேஷனுக்கு ஒரு தீம் மாதிரி எடுத்துக்கிட்டேன். ஸ்பேஸ் தீம் தான் எடுத்தேன். அவனுக்கு வந்து ரீசெண்டாக கொஞ்ச நாள் இந்த ஸ்பேஸ்ஷிப் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் அதே வந்து தீமாக எடுத்துட்டேன். அதுக்கேற்ற மாதிரியே நான் வந்து பிரிண்ட் அவுட்லாம் வந்து முதலே எடுத்து வச்சுருந்தேன். டியூஸ்டே வந்து ஒரு செல்ஃபி ஃப்ரேம்ஸ் ஸ்பேஸ் தீம்லேயே வந்து செய்யலான்னு ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். பட் ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் அன்றைக்கி இல்லை. அதனால் பாதியில் அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு மறுநாள் தான் வந்து அந்த செல்ஃபி ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். நான் வந்து பிரிண்ட் அவுட்டாக எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அந்த ஸ்பேஸ் தீம்க்கு ஏற்ற மாதிரி ஸ்பேஸில் இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து குட்டி குட்டி பிரிண்ட் அவுட்டாக இந்த செல்ஃபி ஃப்ரேமில் கட் பண்ணி ஒட்டுற மாதிரி எடுத்து வச்சுருந்தேன். இந்த ஸ்டார்ஸ் எல்லாமே ரெடிமேட் ஸ்டார்ஸு, அதை அப்படியே வந்து ஸ்டிக் பண்ணுற மாதிரி இருந்தது. ஹாப்பி பர்த்டேவும் கிளிட்டரில் வந்து லெட்டர்ஸ் இருந்தது, அதை அப்படியே வந்து நான் எடுத்து ஸ்டிக் பண்ணி அப்படியே ஒட்டிட்டேன். அப்போ அங்கங்கே வந்து அஸ்ட்ரானட்டு, அப்புறம் நம்ம சந்திராயன், இதெல்லாம் வந்து அந்த ஸ்பேஸ் தீம்க்காக நான் கட் பண்ணி குட்டி குட்டியாக வந்து அவுட்லைனை வந்து எடுத்து இதில் ஒட்டிட்டேன். இது வந்து செல்ஃபி ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி குட்டீஸ்க்கு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக நான் வந்து இது வெனஸ்டே கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். அப்புறம் வெனஸ்டே வந்து டின்னருக்கு அப்புறமா கொஞ்சம் லேட் நைட் தான் இந்த ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். நான் வந்து ஒரு மெனு வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். என் பையனுக்கு வந்து வீட்டு சமையல் தான் ரொம்ப பிடிக்கும். அதனால் எல்லாமே வந்து நான் தான் ரெடி பண்ணணும்னு சொல்லி யோசித்து வச்சு மொத்தமாக ஒரு 18 ஐட்டம்ஸ் வந்து வீட்டில் பண்ணுற மாதிரி ரெடி பண்ணியிருந்தேன். அதுக்கு வந்து நம்ம சாப்பிடும்போது என்ன ஐட்டம் சாப்பிட்றோன்னு தெரியணும் இல்லையா, அதுக்காக அந்த மெனுவை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்திருந்தேன். அது கூடவே வந்து நம்ம ஸ்பேஸ் தீம்க்காக அஸ்ட்ரானட் வந்து டாய் அஸ்ட்ரானட் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கிற மாதிரி நான் வந்து இது வந்து பிரிண்ட் அவுட் எடுத்திருந்தேன். அது எல்லாமே வந்து பிளாக் சார்ட்டில் ஓட்டிட்டேன். ஏன்னா நம்ம தீம் வந்து ஸ்பேஸ் தீமுங்கிறனால பிளாக் சார்ட் தான் வந்து நான் எடுத்திருந்தேன். அது போக செல்ஃபி ஃபோட்டோ ஃப்ரேமும் பார்த்துருப்பீங்க, பிளாக் சார்ட் தான் வந்து நான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஏன்னா தீம் வந்து ஸ்பேஸ், அதுக்காக தான் வந்து நான் பிளாக் வந்து யூஸ் பண்ணேன். பிளாக்ல இருக்கும்போது வந்து கொஞ்சம் பளிச்சுன்னு தெரியுங்கிறதுக்காக. ஸோ அந்த மெனுவில் உள்ள ஐட்டம்ஸ் எல்லாமே வெட்டி வெட்டி அந்த பிளாக் சார்ட்டில் ஓட்டிட்டேன். கூடவே அந்த அஸ்ட்ரானட் டாய் அஸ்ட்ரானட்டையும் ஓட்டிட்டு அதை அப்படியே கட் பண்ணி அவுட்லைன் மட்டும் பிளாக் வர்ற மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு இதில் வந்து ஐஸ்கிரீம் ஸ்டிக் வந்து அப்படியே கீழே வந்து ஒரு ஸ்டாண்ட் மாதிரி ஒட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். டபுள் டேப் வச்சு போட்டு ஒட்டிடலான்ட்டு. பட் நான் வாங்கின ஐஸ்கிரீம் ஸ்டிக் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நார்மல் ஐஸ்கிரீம் ஸ்டிக்கோட சைஸு, அது சின்னதாக இருந்தது. ஸோ 2 வச்சு நான் பண்ணலான்னு ரெடி பண்ணி பார்த்தேன். பட் 2 வச்சுருந்தாலுமே கொஞ்சம் பார்க்க லுக்கு வந்து நல்லா தெரியல. இதை விட பெரிய ஸ்டிக் வந்து இருக்குங்க. ஸோ அதை வச்சு நம்ம மறுநாள் இதை கம்ப்ளீட் பண்ணிக்கலான்னு இந்த ஒர்க்கை வந்து இதோட ஸ்டாப் பண்ணி பேக் பண்ணிவிட்டு, அதே மாதிரி அந்த வெனஸ்டே ஈவினிங்கே வந்து பார்ட்டி ஹாலோட டெக்கரேஷனுக்கு வந்து வாங்கின ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்டக்க கொடுத்துட்டு வந்துட்டேன். அவங்க வந்து டெக்கரேஷன் ஒர்க்கு அவங்க பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எனக்கும் வந்து இது வந்து நான் குக்கிங் பண்ணுறதுனால அவங்க பண்ணுறது நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காக நான் வந்து அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு வந்துட்டேன். ஸோ அப்புறமா பர்த்டேக்கு முந்தின நாள் தேர்ஸ்டே எடுத்த ஒர்க்கோட வீடியோ தான் இது. தேர்ஸ்டே வந்து எனக்கு வந்து புதுசாக ஒன்று வந்து ஒரு சின்ன ஒர்க்கு, வீட்டிலே சும்மா இருக்கிறதுனால போர் அடிக்குன்னு எனக்கு பிடிச்ச ஒர்க் வந்து ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்போ தான் வந்து நான் வந்து அதை வந்து வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஒரு 2-3 மந்த்ஸாகவே வந்து இது ஸ்டார்ட் பண்ணேன். பட் அப்போல்லாம் வந்து எனக்கு அந்த அளவுக்கு அந்த இது பிக் ஆகலை. என்னென்னா வந்து ஒரு ஃபுட் பிஸ்னஸ் மாதிரி ஹோம் குக் ஃபுட் வந்து நான் ஆர்டர் எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். இது வந்து
இத்தனை நாள் வந்து அந்தளவுக்கு ஆர்டரே வரல. கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த பர்த்டே டைமில் தான் வந்து எனக்கு ஆர்டர் வந்திருந்தது. அதை வந்து ரிஜெக்ட்டும் பண்ண முடியல. ரொம்பவே சிம்பிளான ஆர்டர், 2 செட் பூரி தான் வந்திருந்தது. ஸோ அது வந்து ஈவினிங் 5 o'clock டெலிவரி. ஸோ அதை முடிச்சுட்டு நான் அந்த பூரிக்கு மாவு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே வந்து இட்லிக்கு வந்து பேட்டர் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ 2மே பண்ணி முடிக்கிறதுக்கு சரியாக இருந்தது. அப்புறமா அந்த பூரிக்குரிய ஆர்டரை டெலிவரி பண்ணதுக்கப்புறமா வந்து ஸ்வீட் ப்ரிப்பரேஷனுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். அதாவது பிறந்தநாளுக்கு முந்தின நாள் ஈவினிங் இந்த ஒர்க்கு வந்து நான் ரெடி பண்ணேன். ப்ரிப்பரேஷன் ஒர்க்கில் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து முதலே வந்து நான் பிளான் பண்ணி எழுதியிருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து பேட்டர் ரெடி பண்ணிவிட்டேன். 2வது ஸ்வீட்டுக்கு வந்து நான் பிரெட் அல்வா தான் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணியிருந்தேன். பிரெட் அல்வாக்கு வந்து நமக்கு வந்து ஒரு 50 கவுண்ட்ஸ் கிட்டக்க வர்ற மாதிரி நான் பண்ணணும். டோட்டலாக ஒரு 50 மெம்பர்ஸு. அதனால் வந்து அந்தளவுக்கு பண்ணுற அளவுக்கு எனக்கு ஸ்வீட் பண்ணுற மாதிரினா கொஞ்சம் நான்ஸ்டிக் பாத்திரம் பெரிய சைஸில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். என்கிட்ட நான்ஸ்டிக்கில் ரொம்ப பெரிய சைஸ் இல்லை. அதனால தான் வந்து குலோப் ஜாமுன் எடுத்தேன். ஏன்னா குலோப் ஜாமுன் வந்து நமக்கு சீக்கிரமாக முடியும், ரொம்ப ஒர்க் இருக்காது. அதனால் அந்த ஒர்க் வந்து நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ ஈவினிங் வந்து ஃபஸ்ட்டு குலோப் ஜாமுன் வந்து ரெடி பண்ணிவிட்டு வந்து ஒரு வெல்கம் ட்ரிங்க் வந்து ஃபஸ்ட்டு பிளான் பண்ணலை. லாஸ்ட் மினிட்ல தான் யோசித்தோம். ஹஸ்பண்ட் வந்து என்ன சொன்னாங்கன்னா, அந்த ட்ராபிக்கான அந்த மாதிரி ஏதாவது வாங்கிக்கிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. பட் என்னோடய சின்ன பையனுக்கு வந்து இந்த கேண்ட் ஐட்டம் எதுவுமே பிடிக்காது. நான் பண்ணுற ஐட்டம் எல்லாம் அவனுக்கும் கொஞ்சம் பிடிச்ச மாதிரி இருக்கும். அவன் மோஸ்ட்லி வந்து அவுட் சைட் ஃபுட் எதுவுமே சாப்பிட மாட்டான். வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுறது தான் சாப்பிடுவான். அதனால் கேண்ட் ஐட்டமும் அவனுக்கு சுத்தமாக பிடிக்காது. ஸோ நம்ம வந்து கேண்டு ஃபுட்டு கொடுக்குறத விட நம்ம வந்து வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி நமக்கு கொடுக்கணும், அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுனது. ஸோ அதனால் நான் வந்து ஃபஸ்ட்டு நன்னாரி சர்பத்து, அப்படி இல்லாத ஏதாவது ஃப்ரெஷ் ஜூஸு இந்த மாதிரி ஏதாவது போடலாமான்னு நினச்சேன். பட் ஃப்ரெஷ் ஜூஸ்லாம் போட்டால் வந்து நம்ம உடனே கன்சம்ஷன் எடுத்தால் தான் நல்லாயிருக்கும். அதை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தா நல்லா இருக்காது. அப்புறமா வந்து ரோஸ் மில்க் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் தோணுச்சு. ஸோ அதனால் பால் அப்படியே ஒரு கேன் ஃபுல்லாகவே வந்து காய்ச்சிட்டேன். அதுக்குன்னா வந்து நம்மகிட்ட பாத்திரம் இருக்குது, அதனால் காய்ச்சிட்டேன். அது வந்து அந்த குலோப் ஜாமுன் போட்டோன்னே வந்து பால் பாத்திரம் வந்து நான் ரோஸ் மில்க்காக அடுப்பில் வச்சுட்டேன். அது வந்து பொங்காமல் இருக்கணுங்கிறதுக்காக மேலே வந்து ஒரு உடன் ஸ்டிக் வச்சுட்டேன். ஏன்னா ரோஸ் மில்க்குக்கு வந்து கொஞ்சம் பால் வந்து கொதி விட்டதுக்கப்புறம் தான் நல்லாயிருக்கும். அதனால் நம்ம உடன் ஸ்டிக் மேலே வச்சோன்னா அது வந்து பால் பொங்காமல் கரெக்டாக இருக்கும். அதுக்குள்ளக்கே உள்ளே கொதிச்சுக்கிட்டு இருக்கும். ஹஸ்பண்ட் வந்து கறிக்கடைக்கு போயிட்டு நம்ம மறுநாள் சமைக்கிறதுக்கு உண்டான மட்டன் அண்ட் சிக்கன் 2மே வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க. எப்போ கறி வாங்கினாலும் வந்து ஃப்ரீசரில் தான் ஸ்டோர் பண்ணுவேன். பட் இது வந்து மறுநாள் காலையிலேயே வந்து நம்ம சமைக்க ஆரம்பிக்கணும். ஃப்ரீசரில் வச்சா வந்து அன்ஃப்ரீஸ் பண்ணி நம்ம சமைக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகிடும். நம்ம வார்ம் வாட்டர் ஊற்றினாலும் கறி வந்து வெந்த மாதிரி ஆயிரும். அது வந்து அதோட டேஸ்ட்டையே வந்து சொதப்பிடும். அதனால தான் வந்து முந்தின நாள் வாங்கிட்டு கீழேயே வந்து ஃபஸ்ட்டு ஷெல்ஃபில் ஃப்ரிட்ஜில் வந்து ஃபஸ்ட்டு ஷெல்ஃப்லேயே வந்து ஸ்டோர் பண்ணிட்டேன். அப்புறம் பால் வந்து நல்லா பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளக்கவே வந்து கொதி வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ அந்த மேலே உள்ள பாலோட ஆடையெல்லாம் எடுத்துகிட்டு பார்த்தோன்னா இப்போ தெரியும் உள்ளுக்குள்ளக்கே வந்து பால் கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி வந்து ஒரு 5 to 10 minutes நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ஆஃப் பண்ணிடணும். அதுக்கப்புறமா நம்ம ரோஸ் மில்க்குக்கு தேவையான சர்க்கரையை வந்து இதில் ஃபஸ்ட்டு சேர்த்துடணும். அந்த சூட்டோடையே சேர்க்கும் போது சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சிடும். ஒரு 10 நிமிஷம் கொதி வந்ததுக்கு அப்புறமா நான் வந்து அந்த பாலுக்கு தேவையான சர்க்கரையை வந்து இதில் சேர்த்துட்டேன். ஈவினிங் டைமில் ஸ்னோவும் ரெயினும் சேர்ந்து மிக்ஸ் ஆகி ஒரு குட்டி மழை ஒரு 10 நிமிஷம் போல் பெஞ்சது. பெரிய பையனுக்கு அன்றைக்கி கராத்தே கிளாஸ் இருந்தது. 7 o'clock அவனுக்கு வந்து ரெகுலராக கிளாஸு. அதனால் அவங்க ஹஸ்பண்டும் பெரிய பையனும் 2 பேருமே வந்து கிளாஸ்க்கு போயிட்டாங்க. ஸோ எப்படி ஒரு 1 hour 1.25 மணி நேரம் கழிச்சு தான் வருவாங்க. அந்த டைமில் வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் ரெடி பண்ணி வச்சுருவோன்னு அதுக்கு ரெடி பண்ணிட்டேன். ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நமக்கு கண்டிப்பாக நிறைய குவான்டிட்டி தேவை இருக்கும். எல்லாமே வந்து நான் ஹோம்மேடாக இருக்கணும்னு நினச்சேன். எதுவுமே வந்து நம்ம வெளியில் வாங்க வேண்டான்னு இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் இங்கே பாட்டில்ஸில் கிடைக்கும். பட் அதெல்லாம் விட நம்ம ஹோம்மேடாக இருப்போம், எதுவுமே கெமிக்கல்ஸ் எதுவும் சேர்க்காத மாதிரி இருக்கணுங்கிறக்காக எல்லாமே வீட்டில் தான் ரெடி பண்ணேன். அதை ரெடி பண்ணி அப்படியே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் பசங்க வந்து நாளைக்கு ஸ்கூலுக்கு போடுறதுக்காக புது ட்ரெஸ் வந்து ஏற்கனவே வாங்கியிருந்தோம். இது வந்து கார்ட்டர்ஸ் பிராண்டோடது.
சின்ன பையனுக்கு வந்து ஷர்ட் வாங்கியிருந்தேன், பெரிய பையனுக்கு வந்து டிஷர்ட்டு. இவனுக்கு ப்ளூ கலர், அவனுக்கு க்ரீன் கலர். அது ரெண்டுமே நாளைக்கு ஸ்கூலில் போடுறதுக்காக எடுத்து வச்சிட்டேன். அப்புறமா ஒரு நைட் ட்ரெஸ் வந்து அல்டர்னேட்டிவ்க்கு எடுத்து வச்சுருந்தேன். அதை வந்து நைட்டு வந்து அவங்க படுக்க போகிறதுக்கு முன்னாடியே வந்து நான் எடுத்து வச்சுட்டேன். எடுத்து வச்சுட்டு இந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்கும் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க கடைக்கு, இந்த கறி வாங்க போனப்போ இந்த பெரிய ஐஸ்கிரீம் ஸ்டிக் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதையிலேயும் வந்து அந்த டபுள் டேப் போட்டு ஒட்டி 2 பேருமா சேர்ந்து பண்ணால் டக்குன்னு முடிஞ்சிடும்னு நானும் ஹஸ்பண்டும் சேர்ந்து அதை ரெடி பண்ணிட்டோம். பால் வந்து பல்க் குவான்டிட்டிங்கிறனால கொஞ்சம் ஆறுறதுக்கு லேட்டாக இருந்தது. நாங்கள் மூடி போட்டு பால்கனியில் வச்சிட்டோம். அது வந்து நான் அந்த கிளைமேட்டுக்கும் அதுக்கும் நல்லா ஓரளவு ஆறிடுச்சு. ஆறுனதுக்கு அப்புறமா அதில் ரோஸ் மில்க் எசன்ஸ் கலந்துட்டு ஃபில்டர் பண்ணிட்டேன். ஒரு 2 டைம் வந்து டபுள் ஃபில்டர் பண்ணால் தான் வந்து அதில் பாலில் வந்து இப்படியும் இந்த ஆடெல்லாம் இருக்கும். ஆடை வந்து வாயில் வந்து சாப்பிடும்போது தட்டுப்பட்டுச்சுன்னா பசங்க வந்து சாப்பிட மாட்டாங்க. அதனால் ஒரு 2 டைம்ஸ் நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அந்த பால் கேன் வந்திருந்ததில்ல, அந்த கேனையே வந்து நான் வந்து கழுவி வச்சுருந்தேன். நல்லா கழுவிட்டு இதிலே வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலான்ட்டு அதிலே வந்து ஊற்றி வச்சிட்டோம். அதுக்கப்புறமா நைட்டு வந்து கடந்த பாத்திரம்லாம் கழுவிட்டேன். ஏன்னா மறுநாள் காலையில் ஒரு 8:30லேருந்து நம்ம ஒர்க் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ எல்லாமே வந்து பாத்திரம் கிச்சன் க்ளீனிங்காக இருந்துச்சுன்னா தான் நமக்கு வந்து கரெக்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு எல்லா பாத்திரமுமே தேவை இருக்கும். அதனால் எல்லா ஒர்க்கும் வந்து 12 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து படுக்கிறதுக்கே போனோம். கண்டிப்பாக ஒரு 7 ஹவர்ஸ் நல்லா தூக்கம் இருக்கணும். தூங்கினா தான் மறுநாள் வந்து நமக்கு ஒர்க் பண்ணிவிட்டு பார்ட்டியில் வந்து நிற்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் ஒரு 12 o'clock கிட்டக்க தூங்க போயாச்சு. இது பார்த்திங்கன்னா ஒரு குட்டி குக்கரு, என்னோட பையனோட டாய் குக்கர். அதை வந்து நான் ஒரு பக்கம் கழுவி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு போயிருக்கான். ஹாப்பி பர்த்டே டு யூ. ஆ கூகுள் பண்ணணுமா? கூகுள் பட சொல்லவா? அம்மா பாட வேண்டாமா? ஏன் கூகுளும் பண்ணணுமா? சரி பாட சொல்கிறேன். கூகுள் பாடுறது உனக்கு பிடிச்சிருக்கா? ஓய் சரி பாட சொல்கிறேன் கூகுளை, வா. ஓகேவா? ஸ்கூல் போறியா வேணாமா? ஆ போட்டிக்கு ஸ்கூல் போடுமா? பர்த்டே அன்னைக்கு காலையில் ஒரு 7:30 போல் தான் பசங்களை எழுப்பி விட்டோம். நான் பர்த்டேக்கு விஷ் பண்ணுறத விட அவனுக்கு அந்த கூகுள் விஷ் பண்ணுறது, அந்த சாங்கு தான் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவனுக்கு பிடிச்ச மாதிரியே ஒரு விஷஸை வந்து காலையில் முடிச்சுட்டு, அன்றைக்கி ஃப்ரைடேங்கிறனால பசங்களுக்கு ஹாஃப் டே தான் ஸ்கூலு. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் நம்ம கொடுத்துருந்தா போதும், ஸ்நாக் கொடுக்கணும். நான் அதனால் காலையில் வந்து தோசை கொடுத்துட்டு ஸ்நாக்குக்கு வந்து நான் பனானா தான் வச்சு விட்டுருந்தேன். 2 பேரும் வந்து அழகாக ஸ்கூலுக்கு வந்து புது ட்ரெஸ் போட்டுட்டு ரெடியாகி கிளம்பிட்டாங்க. அது மாதிரி அன்னைக்கு வந்து நான் மொத்தமாக இன்னும் மீதி ரிமைனிங் 2 ஐட்டம் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டோம் இல்லையா? குலாப் ஜாமுன் அண்ட் ரோஸ் மில்க் வந்து ரெடியாக இருக்குது. மீதி வந்து 16 ஐட்டம்ஸ் அன்னைக்கு வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணணும். அந்த 16 ஐட்டம்ஸ் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணணும், எத்தனை மணிக்கு எந்த இதில் ஸ்டார்ட் பண்ணணும், எந்த பாத்திரத்தில் சமைக்கணும், அப்படி எல்லாமே வந்து நான் ஃபஸ்ட்டே வந்து ஒரு ஷெடியூல் மாதிரி போட்டிருந்தேன். அந்த ஷெடியூலுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். பசங்க ஸ்கூலுக்கு அந்த 8:10 to 8:15 கிளம்பி போயிடுவாங்க. நான் வந்து என்னோடய ஒர்க் வந்து 8:30க்கு ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி போட்டிருந்தேன். ஸோ அந்த 8:15 to 8:30 நம்மளோட பேசிக் ஒர்க் எல்லாமே முடிச்சுட்டு அந்த குளிச்சுட்டு தான் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணணும்னு ஃபஸ்ட்டே பிளான் பண்ணியிருந்தேன். அதனால் நான் வந்து ஃபஸ்ட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து ஒர்க் ஆரம்பித்தேன். 8:30 ஆரம்பிக்கும் போது ஒரு 8:40 கிட்டக்கே ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்து கறியெல்லாம் கட் பண்ணுற ஒர்க் தான் வந்து முதல்ல பார்த்தேன். ஏன்னா வந்து முதல்ல வந்து கறி குழம்பு வந்து காலையில் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா இது வந்து நம்ம திரும்ப லன்ச் டைமில் ஒரு 2:30 3க்கு போல் நம்ம ரீஹீட் பண்ணிவிட்டு ட்ரேயில் ஊற்றிட்டா சரியாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து கறி குழம்பும் சிக்கன் குழம்பு அண்ட் மட்டன் குழம்பு அதிலேருந்து தான் வந்து என்னோடய ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணேன். சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு ரெண்டுமே வந்து
8:30 to 9:30 நான் டைம் ஃப்ரேம் பண்ணியிருந்தேன். பட் ஆனால் எனக்கு அந்த டைம்குள்ளக்க முடிக்க முடியல. ஏன்னா வந்து கறி வந்து ஃபஸ்ட்டு செல்ஃபில் வந்து ஸ்டோர் பண்ணியிருந்ததுனால கொஞ்சம் நல்லா ஃப்ரீஸ் ஆகி தான் இருந்தது, இறுகி போயிருந்தது. அதை வந்து நான் பிரிச்சுட்டு அதை கட் பண்ணி க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்கே 9:15 கிட்டக்க ஆயிடுச்சு. கொஞ்சம் லேட்டாக தான் ஆயிடுச்சு. பட் எனக்கு வந்து 9:30 to 10:30 வந்து சாம்பார், ரசம் இந்த 2 தான் போட்டிருந்தேன். ஸோ அது வந்து எனக்கு டக்குன்னு முடிஞ்சிடும். 4 அடுப்பு இருந்ததுனால ஒவ்வொன்று வச்சிடலான்னு சொல்லிட்டு ஃப்ரேம் பண்ணேன். ஓரளவுக்கு வந்து இந்த 10:40 கிட்டக்க இந்த 4 ஐட்டமே முடிச்சிட்டேன். அதுக்கப்புறமா உள்ள வீடியோஸ்லாம் வந்து கண்டினியூஸாக எடுக்க முடியல. ஏன்னா நான் வீடியோஸ் எடுத்து பண்ணுறதா இருந்தால் எனக்கு ரொம்ப டிலே ஆகிட்டே இருந்தது. அதனால் அங்கங்கே கிளிம்சஸ் மாதிரி எடுத்திருக்கிறேன். கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் டிலே பண்ணி தான் எல்லாமே முடிச்சிருந்தேன். அப்புறம் இந்த கிளீனிங்க்கு எல்லாமே வந்து ஹஸ்பண்ட் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. கடைசியாக வந்து இட்லி அண்ட் பூரி இந்த 2 வந்து கடைசியாக பண்ணியிருந்தோம். பிரியாணி வந்து நான் அப்படியே குக்கர்லேயே விட்டுருந்தேன். லாஸ்ட்டாக வந்து எல்லாத்தையும் நம்ம ட்ரேக்கு மாற்றிக்கிடுவோம். ஏன்னா கைப்படாமல் அப்படியே மூடியே இருக்கட்டும் அப்படிங்கிறனால அப்படியே வச்சுருந்தேன், தம்மில் இருந்த மாதிரியே இருக்கட்டும்னு. அதுக்கப்புறமா எல்லாத்தையும் வந்து மாற்றிட்டு ஒரு 4:30 போல் எல்லாமே ஒர்க்கு முடிஞ்சிருச்சு. 4:30க்கு அப்புறமா தான் நாங்கள் வந்து திரும்பியும் குளிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு எல்லாமே கிளம்பி போனோம். பட் இந்த டைம் நான் வந்து குக் பண்ணுற இந்த டைம்குள்ளக்கே வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. நான் வந்து இந்த பார்ட்டியில் வந்து குக் பண்ணுறது மட்டும்தான் நான் கிட்டத்தட்ட ஒரு 50 பேருக்கு வந்து அன்றைக்கி இங்கே சமையல் பண்ணியிருந்தேன். அந்த ஒர்க் வந்து நான் பண்ணேன். பட் என்னோட அந்த பார்ட்டி ஹால் டெக்கரேஷன் எல்லாமே வந்து அவங்களே பண்ணி எனக்கு வீடியோ எல்லாமே எடுத்து வச்சுருந்தாங்க. பட் அவங்க வந்து இந்த ஒர்க் பண்ணலைன்னா என்னால் அன்றைக்கி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கவே முடியாது. கண்டிப்பாக சமையல் மட்டும்தான் பண்ணியிருப்பேன். டெக்கரேஷன் வந்து பண்ணியிருப்பேனாங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா இவ்வளோவுக்கு கரெக்டாக கம்ப்ளீட்டாக பண்ணுறது வந்து முடியாது. அவங்க வந்து பார்த்திங்கன்னா தெரியும், பார்ட்டி ஹால் ஃபுல்லாக என்னென்ன பண்ணணும் அந்த ஐட்டம்ஸ்லாம் வந்து நான் கொடுத்துட்டு வந்திருந்தேன். அவங்க வந்து கரெக்டாக சூப்பராக பண்ணி முடிச்சிருந்தாங்க. டெக்கரேஷனுக்கு மோஸ்ட்லி பர்த்டேனாலே ஆர்ச் பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு டைப்பில் ஆர்ச் இருக்கும். பட் நான் வந்து ஆர்ச் இந்த டைம் வந்து வேண்டான்னு சொல்லி நினச்சிருந்தேன். சிம்பிளாக லுக்கு நமக்கு வந்து ஈஸியாக டக்குன்னு முடிகிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன். ஏன்னா நான் சமையலும் பண்ணி டெக்கரேஷனும் பண்ணணுங்கிறனால இந்த செட்டிங் தான் வந்து நான் எடுத்திருந்தேன். பலூன் கனெக்டர் மூலமாக நம்ம ஃப்ளாரல் டிசைன் மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு சிம்பிளான டிசைன் தான் எடுத்திருந்தேன். பட் அந்த ஒர்க்கு கூட எனக்கு இல்லை. சூப்பராக வந்து எல்லாமே வந்து நான் சமையல் பண்ணி கொண்டு வந்து வச்சதோடு அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து இந்த பார்ட்டி ஹாலில் எல்லாமே டெக்கரேஷனுக்கு ரெடி பண்ணது, ஹாஸ்பிட்டாலிட்டி பார்த்தது, அப்புறம் மீதி இருந்த ஐட்டம்ஸ் பேக் பண்ணி கொடுத்தது, எல்லாமே க்ளீனிங், மெயினாக க்ளீனிங் இதெல்லாம் வந்து எதுவுமே நான் அடுத்து எந்த ஒர்க்குமே செய்யலை. எல்லாருமா சேர்ந்து எல்லா ஒர்க்குமே வந்து எனக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டாங்க. எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது இந்த டேவே வந்து. ஸோ கண்டிப்பாக வந்து பார்ட்டி ஹால்லாம் முடிஞ்சு நம்ம க்ளீன் பண்ணி ரொம்ப டயர்டாக இருக்கும்னு நினச்சேன். பட் அந்தளவுக்கு வந்து எனக்கு அன்றைக்கி டயர்ட்னஸே தெரியல. அதுக்கு காரணமே வந்து எல்லாருமே, எல்லா ஃப்ரெண்ட்ஸும் எல்லாருமே ஆளுக்கு ஒவ்வொரு ஐட்டம் ஒவ்வொன்று ஹெல்ப் பண்ணாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அன்றைக்கி. அப்புறம் 18 ஐட்டம்ஸ் பண்ணியிருந்தேன் இல்லையா டோட்டலாகவே. ஸோ முதலே வந்து டைம் மேனேஜ்மெண்ட், நான் வந்து எந்த டைமில் என்னென்ன பண்ணணும், எந்த பாத்திரத்தில் பண்ணணும், எல்லாமே வந்து கரெக்டாக பிளான் பண்ணியிருந்தேன். அதனால் அந்த டைம்க்கு ஏற்ற மாதிரியே கரெக்டாக முடிஞ்சது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பையனோட பர்த்டே தீம் வந்து ஸ்பேஸ் தான் எடுத்திருந்தோம். அதனால் ஸ்பேஸ் சம்மந்தப்பட்ட ஆப்ஜெக்ட்ஸாக வைக்கணும்னு நினச்சிருந்தோம். அதில் வந்து இந்த ஸ்பேஸ் ஷிப்பு, அஸ்ட்ரானட்டு இந்த மாதிரி இதெல்லாம் வந்து டாய்ஸ் முதலே வாங்கியிருந்தேன். அப்புறம் வெல்கம் பண்ணுற மாதிரி ஒரு 2 டெடி ஹாப்பி பர்த்டே வெல்கம் பண்ணுற மாதிரி வாங்கியிருந்தேன். கேக் வந்து காஸ்கோவில் தான் வந்து வாங்கியிருந்தோம். இந்த கேக் வந்து 4 kg கேக்கு, $25 கேக்கு. கஸ்டமைசேஷன் வந்து நம்ம கேக்கில் வந்து பண்ண முடியல. அவங்களே வந்து செலக்டிவாக ஒரு 7 கேக்ஸ் தான் வந்து ஃபோட்டோ பிரிண்ட் மாதிரி எடுத்து ஒட்டியிருக்காங்க. அந்த 7லேருந்து நம்ம வந்து ஒன்று செலக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து சின்ன பையன் தான் வந்து ரெயின்போ கேக் வேணும்னு செலக்ட் பண்ணியிருந்தேன். நானும் அந்த ஸ்பேஸ் தீம்க்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக அந்த ரெயின்போ கேக் இருக்கிறதுனால நான் ஓகே சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் ஸ்பேஸ் ஷிப் மாதிரி தான் ஆர்டர் பண்ணலாம், இல்லை ஃபாண்டன்ட் மாதிரி பண்ணலாம்னு நினச்சிருந்தேன். பட் டைம் இல்லாதனால அதனால் பண்ண முடியல. வீட்டில் ஒரு சின்ன பார்ட்டி வைக்கிறோம் அப்படின்னாலே வந்து கண்டிப்பாக வேலை நிறைய இருக்கும். அதுலேயும் இந்த பர்த்டே பார்ட்டிக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஒரு 50 மெம்பர்ஸ் கிட்டக்க வந்து நான் சமைக்கிறதுக்கு வந்து ரெடி பண்ணியிருந்தேன்.
நான் ஃபஸ்ட்டு வந்து வெளியில் கொடுக்கலான்னு தான் நினச்சிருந்தோம். பட் வந்து இப்போ வந்து ஃபுட் ஆர்டர் எடுக்கிறதுனால பார்ட்டி ஆர்டர்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா தோணுச்சு. அதை வந்து நம்ம பையன் பர்த்டேலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறதுனால தான் ஃபர்ஸ்ட் ஆர்டராக என் பையனோட பர்த்டே ஆர்டரவே வந்து நான் ட்ரை பண்ணேன். ஸோ நான் நினச்சிருந்த மாதிரி என்னால் பண்ண முடிஞ்சது. என்னோடய ஹஸ்பண்ட்க்கு கூட ஒரு டவுட் இருந்தது, கண்டிப்பாக அந்த டைமில் இத்தனை ஐட்டம் முடிக்க முடியாது, எல்லாமே வந்து ஆன் டே பண்ணுறதுனால கொஞ்சம் கஷ்டம் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்களும் ஃபீல் பண்ணாங்க. பட் கண்டிப்பாக எப்படியாவது முடிச்சாவே என்னால் முடிக்க முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்தது. அது மாதிரி இந்த பர்த்டே ஆர்டரில் சமைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தாங்க. பட் நான் வந்து ஒரு முந்தின நாள் வரைக்குமே நிறைய பேர்கிட்ட சொல்லவே இல்லை. சொல்லியிருந்தால் கண்டிப்பாக அவங்க வந்து வீட்டுக்கு வந்து கட்டிங்லேருந்து எல்லா ஒர்க்குக்குமே வந்து அவங்க ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. பட் வந்து எனக்கு வந்து நம்ம ஆர்டர் எடுக்கிறதுனால நம்மளால் முடியுமா அப்படிங்கிறத வந்து நமக்கு டெஸ்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு தோணுச்சு. அதனால தான் வந்து நான் வந்து சமைக்கிறத வந்து நிறைய பேருக்கு சொல்லவே இல்லை. சொன்னால் கண்டிப்பாக வருவாங்கன்னு எனக்கு தெரியும். பட் வந்து என்னோட பார்ட்டி ஆர்டர் இந்த மாதிரி எடுக்கிறதா இருந்தால் நான் வந்து கரெக்டாக பண்ணி கொடுக்கணும்ல, அதுக்காக தான் வந்து நான் யார்கிட்டையும் சொல்லலை. நானே வந்து வீட்டில் செஞ்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுருந்தேன். அதுக்கேற்ற மாதிரியே கரெக்டாக முடிஞ்சது. ஒரு வீட்டில் பார்ட்டி இல்லை ஃபங்க்ஷன் அப்படின்னா அந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு அவ்வளோ வேலை இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்தவங்களையும் கவனிக்கணும். பட் எனக்கு வந்து அந்த எந்த கவலையுமே இல்லை. நான் வந்து சமைச்சு மட்டும்தான் வச்சேன். பார்ட்டி ஹாலுக்கு உள்ளே வந்ததுலேருந்து எனக்கு எந்த ஒர்க்குமே இல்லை. நம்ம வந்து நம்ம உரிமையோட நம்ம எதுனாலும் சொல்லலாம் அப்படின்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டக்க தான் சொல்ல முடியும். ஸோ எங்களோட ஃபங்க்ஷன்லையும் எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே வந்து நம்ம எதுவுமே சொல்ல தேவையில்லை, அவங்களாவே எல்லாமே வந்து அவ்வளோ ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ இந்த வீடியோ மூலமாக என்னோட எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அவங்க இல்லாமல் அன்னைக்கு வந்து பார்ட்டி வந்து கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருக்காது. ஃபைனலி என்னோட சின்ன பையன் 1 மந்த்தாக இந்த பர்த்டேக்காக வெயிட் பண்ணி என்கிட்ட இருந்து வாங்கின கிஃப்ட் மறுநாள் தான் வாங்கி தந்தேன். என்னங்கிறத பார்க்கலாங்களா? என்னது? ஹாப்பி பர்த்டே தக்ஷுக்கு. இது என்னது? ஹாப்பி பர்த்டே கிஃப்ட். நல்லா இருக்கா? இது என்னது? காட்டு. என்ன லகோ? காட்டு. இது என்ன லகோ? அப்பாட காட்டு. வாட் லகோ? புடிச்சுக்கோ. தேங்க்ஸ் சொல்ல என்ன? ஃபயர் ட்ரக் லகோவா? இங்க பாரு. ஏய் இவன் வேற ஃப்ரெண்ட் போட்டு ரிட்டர்ன் பண்ணுமா? அப்படியே போ. தக்ஷனுக்கு எதுக்கு gift? என்ன என்ன gift இது? பர்த்டே gift என்ன இருக்கு இதுல உள்ள? என்ன லகோ? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல நம்ம மீட் பண்ணலாம். பை.